வணக்கம். டிசம்பர் 29, 2025. இன்னும் பாத்தீங்கன்னா 2 வாரத்துல பொங்கல் வரப்போகுது. ஆமா, நேரம் போனதே தெரியல. தமிழ்நாட்டுல பொங்கல்னாலே ஜல்லிக்கட்டு, புது சினிமா படங்கள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அரசாங்கத்தோட பொங்கல் பரிசு. ம். இந்த வருஷம் என்ன எவ்வளவுன்னு ஒரே பேச்சா இருக்கு. ஆமா, இந்த வருஷம் என்ன கிடைக்கும், எவ்ளோ கிடைக்கும்னு ஒரே எதிர்பார்ப்பு தான். நீங்க அனுப்பி வச்ச ஒரு யூடியூப் வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட வச்சு, இந்த எதிர்பார்ப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற கணக்குகளையும் அரசியலையும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். நிச்சயமா. மேலோட்டமா பார்க்கறப்போ இது ஒரு ஒரு பண்டிகை பரிசு மாதிரி தெரியலாம். ஆனா நீங்க அனுப்பின அந்த விவரங்களை பார்த்தா இது எவ்வளோ பெரிய அரசியல் சதுரங்கன்னு நல்லா புரியுது. அப்படியா? ஆமா. பொதுமக்களோட எதிர்பார்ப்பு, அரசாங்கத்தோட நிதிநிலை, அப்புறம் வரப்போற தேர்தல்னு எல்லாத்தையும் இது முடிச்சு போட்டு வச்சிருக்கு. அந்த முடிச்ச ஒவ்வொன்றா அவிழ்த்து பார்க்கலாம். சரி, நம்ம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலருக்கு இது புதுசா இருக்கலாம். இந்த பொங்கல் பரிசு அப்படின்னா என்ன? இது எல்லாருக்கும் கிடைக்குமா? இது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரிசி வாங்கும் குடும்ப அட்டை தாரகர்களுக்கும் அரசாங்கம் கொடுக்கிற ஒரு தொகுப்பு. ஓ, அப்போ ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு. ஆமா, அதாவது பொது விநியோக திட்டத்துல இருக்கிற சுமார் 2 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு இது போய் சேருது. ஆரம்பத்துல அந்த வீடியோல சொல்ற மாதிரி பொங்கல் வைக்க தேவையான பச்சரிசி, சர்க்கரை, முந்திரி, திராட்சை. ஓ, ஒரு முழு கரும்பு. அதுதான் முக்கியம். ஆமா, ஒரு முழு கரும்புன்னு ஒரு பரிசு பையாதான் இருந்தது. இது ஒரு பாரம்பரியம் மாதிரி வருஷா வருஷம் நடந்துட்டு வந்தது. அப்போ இது ஒரு நல்லெண்ணெய் அடிப்படையில பண்டிகையை கொண்டாட உதவுற ஒரு பரிசு மாதிரி இருந்திருக்கு. ஆனா இப்போ பணம் தான் பெரிய பேச்சா இருக்கு. அந்த மாற்றம் எப்போ வந்தது? இங்கதான் விஷயமே மாறுது. அதிமுக ஆட்சியில இந்த பரிசு தொகுப்போட ரொக்க பணத்தையும் சேர்த்து கொடுக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஓ, அந்த வீடியோல சுட்டி காட்டுற மாதிரி இதுதான் மிகப்பெரிய திருப்பமுனை. எப்போ பரிசு பையில பணத்தை வச்சாங்களோ அப்போ மொத்தமா ஆட்டமே மாறிடுச்சு. அப்போ அது வரைக்கும் ஒரு அன்பளிப்பா பார்க்கப்பட்ட விஷயம் இப்போ ஒரு உரிமையா, ஒரு எதிர்பார்ப்பா மாறிடுச்சு. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம் இல்லையா? கிடைச்சா சந்தோஷங்கிற இடத்துல இருந்து எவ்வளவு கிடைக்குங்கிற கேள்விக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆமா, அது உண்மைதான். அந்த ஆதாரம் சில புள்ளி விவரங்களையும் கொடுக்குது பாருங்க. 2021 தேர்தலுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தப்போ ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுத்தாங்க. 2500 ரூபாய். அது ஒரு பெரிய தொகையா டாக்கப்பட்டது அப்போ. ஆமா. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தார். ஆனா போன வருஷம், அதாவது 2025 பொங்கலுக்கு ரொக்கப்பணம் எதுவும் இல்ல. பரிசு பொருட்கள் மட்டும்தான். ஓ, அப்போ போன வருஷம் பணம் கொடுக்காதது இந்த வருஷத்துக்கான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கியிருக்கோம் இல்லையா? நிச்சயமா. ஒரு வருஷம் இடைவெளிக்கு பிறகு இப்ப கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு மக்கள் நினைப்பாங்க. கரெக்ட். அந்த வீடியோல அதான் அழுத்தமா சொல்லப்படுது. போன வருஷம் கிடைக்கல, இந்த வருஷமாவது கிடைக்குமான்னு மக்கள் காத்திருக்காங்க. இந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்குற இன்னொரு காரணம் இருக்கு. என்ன அது? அதுதான் அடுத்த ஆண்டு, அதாவது 2026ல நடக்க போற சட்டமன்ற தேர்தல். ஆமா, அதுதான் இங்க முக்கிய புள்ளி. தேர்தல் வருஷத்துக்கு முந்தைய வருஷம் அரசாங்க மக்களை கவர எதையாவது செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். இந்த பொங்கல் பரிசு அதுக்கு ஒரு சரியான கருவி. கரெக்ட். இது வெறும் நலத்திட்டம் இல்ல, இது ஒரு அரசியல் முதலீடு. தேர்தல் நெருங்கும்போது ஆளுங்கட்சி கொடுக்கிற எந்த ஒரு சலுகையும் வாக்குகளை மனசுல வச்சுதான் கொடுக்கப்படுதுன்னு ஒரு பார்வை இருக்குதானே? ஆமா, அது பொதுவான கருத்து தான். அதனால இந்த வருஷம் பணம் கொடுக்காம இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் பரவலா நம்பப்படுது. அந்த அழுத்தம் அரசாங்கத்துக்கு ரொம்பவே அதிகம். சரி, அப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற கேள்விக்கு வருவோம். எவ்வளவு கிடைக்கும்? அந்த யூடியூப் வீடியோல சில யூக்கங்கள் சொல்லப்படுது இல்லையா? ஆமா, அதுல பரவலா பேசப்படுற, கிட்டத்தட்ட உறுதியான தகவல் மாதிரி சொல்லப்படுற ஒரு தொகை 3000 ரூபாய். 3000 ரூபாயா? ஆமா, இதுதான் இப்போதைக்கு களத்துல இருக்கிற மிக முக்கியமான யூகம். இது எப்படி இந்த எண்ணுக்கு வந்தாங்க? ஏதாவது உள்தகவல் அடிப்படையிலயா? அந்த வீடியோல சொல்றபடி இது வெறும் யூகம் மட்டும் இல்ல. 3000 ரூபாய் ரொக்க பரிசு கொடுத்தா அரசுக்கு எவ்வளவு நிதிச்சுமை ஏற்படும்னு கணக்கிட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு போயிருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. ஓ, பொதுவா ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு கணக்கு பார்க்க சொன்னாலே அந்த தொகை தான் அரசாங்கத்தோட தீவிர பரிசீலனையில் இருக்குன்னு அர்த்தம். இது சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அந்த வீடியோல 8000 ரூபாய்னு ஒரு பெரிய தொகையை பற்றியும் ஒரு குறிப்பு இருக்குதே, அது என்ன கதை? அது ஒரு சுவாரஸ்யமான கடந்த கால விவாதம். அந்த வீடியோவின்படி ஒரு கட்டத்துல 8000 ரூபாய் கொடுக்கலான்னு ஒரு யோசனை இருந்திருக்கு. ஆனா அது பொங்கல் பரிசா மட்டும் இல்ல. அப்போ வேற எப்படி?
அத 3000 ரூபாய் பொங்கல் பரிசாகவும் மீதமுள்ள 5000 ரூபாயை கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட அடுத்த 5 மாதங்களுக்கான அட்வான்ஸாகவும் கொடுக்கலான்னு பரிசீலிக்கப்பட்டிருக்கு. ஓ, அப்போ மகளிர் உரிமை தொகையோட சேர்த்து ஒரு பெரிய பேக்கேஜா குடுக்கற திட்டம் இருந்திருக்கு. ஆனா அது இப்போதைக்கு இல்லையா? ஆமா, அது ஒரு ஆரம்பகட்ட யோசனையா இருந்திருக்கலாம். ஆனா இப்போதைக்கு அந்த பேச்சு இல்ல. இப்ப முழு கவனமும் இந்த 3000 ரூபாய் மேல தான் இருக்கு. சரி. ஆனா இங்க தான் எதிர்க்கட்சியோட குரலும் உள்ள வருது. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் 5000 ரூபாய் பொங்கல் பரிசா கொடுக்கணும்னு அறிக்கை விட்டிருக்காரு. அப்போ இங்க ஒரு அரசியல் போட்டி நடக்குது. அரசாங்கம் 3000 பற்றி யோசிக்குது. ஆனா எதிர்க்கட்சி நாங்க ஆட்சியில இருந்திருந்தா 5000 கொடுத்திருப்போம்ங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி தொகையை ஏத்தி விடுறாங்க. ஆமா, இது அரசாங்கத்துக்கு ஒரு இக்கட்டான நிலைமை இல்லையா? 3000 கொடுத்தா கூட நாங்க கேட்டது 5000ன்னு எதிர்க்கட்சி சொல்லும். நிச்சயமா. இதுதான் அரசியல் அழுத்தம். ஒரு பக்கம் மக்கள் எதிர்பார்ப்பு, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி கோரிக்கை, நடுவுல மாநிலத்தோட நிதிநிலை. இந்த 3க்கும் நடுவுல தான் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கணும். ஆமா. 5000 ரூபாய் கொடுத்தா நிதிச்சுமை ரொம்ப அதிகமாயிடும். 3000க்கு குறைவா கொடுத்தா அது மக்களுக்கும் ஏமாற்றமா இருக்கும், எதிர்க்கட்சிக்கும் அது ஒரு பெரிய விமர்சன ஆயுதமா மாறிடும். அதனால 3000 ரூபாய்ங்கிறது ஒரு நடுத்தரமான பாதுகாப்பான பாதையை அரசாங்கம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த பரிசு திட்டம் உறுதியானால் இதை செயல்படுத்துறது எவ்ளோ பெரிய வேலை? கோடிக்கணக்கான மக்களுக்கு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ள இதை எப்படி கொண்டு சேர்ப்பாங்க? அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சவால். அந்த வீடியோல இதற்கான கால அட்டவணை ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, அந்த லாஜிஸ்டிக்ஸ் தான் முக்கியம். முதல்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அந்த வீடியோவின்படி இந்த வார இறுதிக்குள்ள, அதாவது டிசம்பர் 28, 29 அல்லது 30ஆம் தேதிக்குள்ள முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ இன்னும் 1-2 நாள்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஆமா, அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டம். என்னது? மக்கள் நேரா ரேஷன் கடைக்கு போய் நின்னுடலாமா? இல்ல, அங்கதான் டோக்கன் சிஸ்டம் உள்ள வருது. கூட்ட நெரிசலை தவிர்க்க இது ஒரு முக்கியமான படி. ஜனவரி 1ஆம் தேதி விடுமுறைங்கிறதால ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து டோக்கன் விநியோகம் தொடங்கும்னு சொல்லப்படுது. டோக்கன் வாங்க கடைக்கு போகணுமா? இல்ல, அதுதான் இதுல முக்கியமான விஷயம். ரேஷன் கடை ஊழியர்களே வீடு வீடா வந்து இந்த டோக்கன்களை கொடுப்பாங்க. அதனால மக்கள் கடைக்கு போக தேவையில்லை. அப்போ அந்த டோக்கன்ல என்ன விவரம் இருக்கும்? நீங்க எந்த தேதியில எந்த நேரத்துல கடைக்கு வந்து பரிசு பொருட்களை வாங்கிக்கணும்னு அதுல தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க. ஓ, நேரம் கூடவா? ஆமா, உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 200 பேருக்கு கொடுக்கறாங்கன்னா காலையில 100 பேர், மதியம் 100 பேர்னு பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிடுவாங்க. இதனால மணிக்கணக்கா வரிசையில நிக்கிற சிரமம் குறையும். இது ஒரு நல்ல திட்டம் மாதிரி தெரியுது. வீடு தேடி டோக்கன் வர்றது பெரிய விஷயம். சரி, டோக்கன் கொடுத்தாச்சு. உண்மையான பரிசு பொருள் விநியோகம் எப்ப தொடங்கும்? முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை ஜனவரி 9ஆம் தேதி முறைப்படி தொடங்கி வைப்பார்னு அந்த வீடியோல சொல்லப்படுது. சரி. இது எப்போ நடக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு அவரே கொடுத்து திட்டத்தை தொடங்கி வைப்பார். அதுக்கப்புறம் மாநிலம் முழுக்க எல்லா ரேஷன் கடைகள்லயும் விநியோகம் ஆரம்பிக்கும். ஜான்வரி 9ஆ? பொங்கலுக்கு ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கு. ஜான்வரி 15ஆம் தேதி பொங்கல். ஆமா, டைம் கம்மி தான். இந்த குறுகிய காலத்துக்குள்ள எல்லாருக்கும் கொடுத்து முடிக்க முடியுமா? அதுவும் 2 கோடி குடும்பங்களுக்கு மேல. அந்த சவாவை சமாளிக்க ஒரு ஏற்பாடு செய்யப்படுறதா அந்த ஆதாரம் சொல்லுது. அதுதான் ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் ரேஷன் கடைகளை திறந்து வைக்கிறது. ஓ, ஞாயிற்றுக்கிழமையும் கடை இருக்குமா? ஆமா, வழக்கமா ஞாயிறு விடுமுறை. ஆனா இந்த விநியோகத்தை வேகமா முடிக்க விடுமுறை நாட்களையும் வேலை நாட்களா மாத்தி முழு வீச்சுல செயல்பட திட்டமிடுறாங்க. அப்பதான் பொங்கலுக்கு முன்னாடி எல்லோருடைய கைக்கும் பரிசு போய் சேரும். அப்போ அறிவிப்பு, டோக்கன் விநியோகம், அப்புறம் பரிசு விநியோகம்னு ஒரு தெளிவான திட்டம் இருக்கு. அரசாங்கம் இத ஒரு பெரிய இயக்கமா நடத்த தயாராகுதுன்னு தெரியுது. ஆமா, சரி, நாம பேசின எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா ஒரு பண்டிகை கால பாரம்பரியம் எப்படி இவ்வளவு சிக்கலான அரசியல், பொருளாதாரம், நிர்வாகம் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு நிகழ்வா மாறி இருக்குன்னு பார்க்க முடியுது. 3000 ரூபாய் ரொக்க பரிசுடன் கூடிய அறிவிப்பு இந்த வார இறுதிக்குள் வரலாம். ஜனவரி 2லிருந்து டோக்கன், ஜனவரி 9லிருந்து பரிசு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். இந்த வருடாந்திர பரிசு திட்டத்தை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவை எப்படி பாதிக்குது? இது ஒரு நேரடி தொடர்பு புள்ளியா அமையுது இல்லையா? நிச்சயமா. இது அரசாங்கம் கோடிக்கணக்கான குடும்பங்களோட வீட்டு வாசலுக்கு போற ஒரு தருணம். அதனாலதான் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம். அது வெறும் பணம் இல்ல. ஆமா, அது வெறும் பணம் இல்ல, ஒரு அரசியல் செய்தி.
நாங்க உங்களோட இருக்கோம்னு ஆளுங்கட்சி சொல்றதுக்கான ஒரு வழி. அதே சமயம் எதிர்க்கட்சிக்கு அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால ஒரு சின்ன பரிசு பை மாநில அரசியலையே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியா மாறிடுது, குறிப்பா தேர்தல் சமயத்துல. இந்த வீடியோல இருக்கிற எல்லா தகவல்களும் அரசாங்கம் எப்போ எவ்வளவு கொடுக்குங்கிறத பத்தி தான் பேசுது. ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பார்க்க தோணுது. சொல்லுங்க. இந்த ரொக்கப்படம் கொடுக்கிற பழக்கம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தவிர்க்க முடியாத எதிர்பார்ப்பா மாறிடுச்சு. இது நீண்ட காலத்துல மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான உறவை எப்படி மாற்றி அமைக்கும்? நல்ல கேள்வி. ஒரு பண்டிகை கால அன்பளிப்புங்கிற நிலையிலிருந்து இது ஒரு அடிப்படை உரிமை மாதிரி எதிர்பார்க்கப்படுற விஷயமா மாறும்போது அதோட தாக்கங்கள் என்னவா இருக்கும்? இது ஒரு ஆரோக்கியமான போக்கா இல்ல நம்மள வேற எங்கேயாவது கொண்டு போகுமா? அத பத்தி நாம யோசிக்கணும்.